அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் நாம் இன்று இந்த மார்ச் மாத 2026 மாதம் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம் நண்பர்களே. இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம். ஓம் நம சிவாய. மேசராசி நேயர்களே, மார்ச் மாதம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அவிட்டத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் புதிய முயற்சிகள் தடையின்றி நடக்கும் நண்பர்களே. பொருளாதார ரீதியாக பணப்புழக்கம் திருப்தியாக இருந்தாலும் பேச்சு நிதானம் வேண்டும் நண்பர்களே. தகவல் தொடர்பு மற்றும் சிறு தூர பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். தாய்வழி உறவுகளால் அனுகூலம் சொத்துக்கள் வாங்கும் யோகம் கூடி வரும் நண்பர்களே. பிள்ளைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். பூர்வ புண்ணிய பலத்தால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வேலை செய்யும் இடத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கி அரசு வழியில் நன்மை எதிர்பார்க்கலாம். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு இணக்கமான சூழல் நிலவும். மனைவி வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. தேவையான வீண் கவலைகளை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவை நண்பர்களே. தூரதேச பயணங்கள் மற்றும் ஆன்மீக பயணங்கள் மனதிற்கு நிம்மதியை தரும். தொழில் ரீதியாக உங்களுக்கு கௌரவம் மற்றும் அந்தஸ்து உயரும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். தொட்டதெல்லாம் துலங்கும். உங்கள் நீண்ட நாள் ஆசைகள் இந்த மாதம் நிறைவேறும் நண்பர்களே. சுபகாரியங்களுக்காக செய்யும் முதலீடுகள் பிற்காலத்தில் பெரும் லாபத்தை தரும். ரிஷவராசி நேயர்களே, இந்த மாதம் உங்கள் சிந்தனைகள் மிக தெளிவாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் அமைதியும் தனவரவு தாராளமாகவும் இருக்கும். குடும்பத்தில் உங்கள் பேச்சிற்கு மதிப்பு மரியாதை கூடும். உடன் பிறந்தவர்களால் உதவி கிடைக்கும் நண்பர்களே. குறுகிய கால பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். வீடு வாகனங்கள் வாங்குவதற்கான கடன் உதவிகள் எளிதாக கிடைக்கும். குழந்தைகளின் கல்வி மற்றும் உயர்கல்வி தொடர்பான சுகமான செய்திகள் வந்து சேரும். வேலையில் கடின உழைப்பு தேவைப்பட்டாலும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். வாழ்க்கை துணையுடன் சிறு கருத்து வேறுபாடு வரலாம். விட்டு கொடுத்து போவது மிக நல்லது. திடீர் செலவுகள் வந்தாலும் அவற்றை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் மூலம் லாபமும் தெய்வீக அருளும் இந்த மாதம் உண்டு. உங்களுக்கு சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் நண்பர்கள். சமூகத்தில் அந்தஸ்து கூடும். நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்களின் ஆதரவால் எடுத்த காரியத்தில் வெற்றி காண்பீர்கள். தொழில் விரிவாக்கத்திற்காக செய்யும் செலவுகள் எதிர்கால முதலீடாக மாறும். மிதுன ராசி நேயர்களே, புதிய திட்டங்களை செயல்படுத்துவதில் அதிகம் ஆர்வம் காட்டுவீர்கள். பொருளாதார நிலை சீராக இருக்கும். பழைய நிலுவை பாக்கியில் வசூலாகும். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் கிடைக்கலாம் நண்பர்களே. தாயாரின் உடல்நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வீடு பராமரிப்பு செலவுகள் வரும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குலதெய்வ வழிபாடு மேன்மை தரும். அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு சாதகமான உத்தரவுகள் வரும். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் இணைந்து செய்யும் காரியங்கள் வெற்றியை தரும். தேவையற்ற அலைச்சல்களால் உடல் சோர்வு ஏற்படலாம். தேவையான சரியான ஓய்வு அவசியம். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள், வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும் நண்பர்களே. உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். கௌரவம் உயரும். லாபங்கள் பல வகையில் வந்து சேரும். உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் காலம் இது. சுப நிகழ்ச்சிக்காக சுப செலவுகள் செய்ய நேரிடும். முதலீடுகளில் நிதானம் தேவை. கடகராசி நேயர்களே, மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை பிறக்கும். எடுத்த காரியத்தை முடித்தே தீர்வீர்கள். வருமானம் சீராக இருந்தாலும் வரவுக்கேற்ற செலவுகளும் வந்தே சேரும். நெருங்கிய நண்பர்களுடன் சிறு பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். அதனால் மகிழ்ச்சியும் கூடும். நிலம் மற்றும் வீடு தொடர்பான வில்லங்கங்கள் மறைந்து சாதகமான சூழல் உருவாகும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் நண்பர்கள். பூர்வீக சொத்து விவகாரங்கள் வெற்றி கிடைக்கும். கடன் சுமைகள் குறையும். எதிரிகள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு பின் வாங்குவார்கள். வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு உங்கள் வளர்ச்சிக்கு பெரும் உறுதுணையாக இருக்கும். மன அழுத்தத்தை தவிர்க்க யோகா மற்றும் தியானத்தை மேற்கொள்வது சிறந்தது. பெரிய மனிதர்கள் நட்பு கிடைப்பதோடு அவர்களின் ஆலோசனையும் முன்னேற்றமும் தரும். வேலை செய்யும் இடத்தில் செல்வாக்கு கூடும். பதவி உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படும். முயற்சிகளுக்கு ஏற்ற முழுமையான பலனை பெறுவீர்கள். ஆசைகள் பூர்த்தியாகும் நண்பர்களே. வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றிகளை தரும். தேவையற்ற வீண் செலவுகளை அவசியம் தவிர்க்க வேண்டும். நீங்கள் சிம்மராசி நேயர்களே,
நிர்வாக திறமை கூடும். மற்றவர்களை வழிநடத்தும் ஆற்றல் சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமை உயரும். சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவீர்கள். அக்கம் பக்கத்தினுடன் இணக்கமாக உறவு நீடிக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டு. வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். தாய்வழி உறவுகள் உதவியாக இருப்பார்கள். தந்தை குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. திருமண முயற்சிகள் கைகூடும். புதிய நண்பர்களின் அறிமுகம் தொழிலுக்கு உதவும். பெரிய முதலீடுகள் செய்யும் போது ஒரு முறை இருமுறை யோசித்து செய்வது நல்லது நண்பர்களே. பாக்கியஸ்தானம் வலுவாக இருப்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சுயதொழிலில் லாபம் அதிகரிக்கும். புதிய கிளைகள் தொடங்க சாதகமான காலம் நண்பர்களே. தொழில் முதலீடுகள் மூலம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மன நிம்மதி கூடும். ஆன்மீக காரியங்களுக்காக செலவுகள் செய்வீர்கள். தான தர்மங்களில் ஈடுபாடு கூடும். கன்னிராசி நேர்களே, சிந்தனையில் நிதானமும் செயலில் வேகம் கொண்டு செயல்படுவீர்கள். பொருளாதார வளர்ச்சி அபாரமாக இருக்கும். வாக்கு சாதித்தால் காரியங்கள் முடிப்பீர்கள். எழுத்துத்துறை மற்றும் மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு புகழும் கௌரவமும் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் கைகூடி வரும். தாயாரின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் உயர்கல்விக்காக பாடுபடுவீர்கள். செய்யும் வேலையில் மன நிறைவு கிடைக்கும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் கிடைப்பார்கள். வேலைப்பெரு காரணமாக சிறு உடல் உபாதைகள் வந்து நீங்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்கள். தந்தையின் அறிவுரைகள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவும். நீண்ட தூர பயணங்கள் பலன் தரும். அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். லாபங்கள் பெருகும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் நல்ல செய்தியாக வரும். புண்ணிய காரியங்களுக்காகவும் தர்மத்திற்காகவும் செலவுகள் செய்ய நேரிடும். துலாம் ராசி நேயர்களே, இந்த மார்ச் மாதத்தில் உங்கள் சிந்தனைகள் அனைத்தும் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும் இருக்கும். பொருளாதார நிலை உயரும். நிலுவையில் இருந்த பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும். சிறுதூர பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். தகவல் பரிமாற்றங்கள் லாபகரமாக அமையும். வீடு வாகனங்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். தாயாரின் ஆசி முழுமையாக கிடைக்கும். குழந்தைகளின் வளர்ச்சியில் முன்னேற்றம் காணப்படும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் நண்பர்களே. வாழ்க்கை துணை மற்றும் கூட்டாளியுடன் இணக்கமான சூழல் நிலவும். சுபகாரிய பேச்சுக்கள் வெற்றிகரமாக முடியும். எதிர்பார்ப்புகள் நீங்கி மன தைரியம் கூடும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். தந்தையின் ஆதரவும் குலதெய்வ அருளும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். சுயதொழிலில் லாபம் அதிகரிக்கும். உங்கள் கௌரவம் மற்றும் சமூக அந்தஸ்து உயரும். மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்களால் அனுகூலம் உண்டு. நீண்ட நாள் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். வெளிநாடு தொடர்பான முதலீடுகளில் கவனம் தேவை. சுபகாரியங்களுக்காக செலவுகள் செய்ய நேரிடும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் ஆற்றலும் ஊக்கமும் கொண்டு செயல்படுவீர்கள். பணப்பொருட்கம் தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுவிசும் நிலவும். தொடர்பு சாதனங்கள் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரும். சகோதர ஒற்றுமை பலப்படும். சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதிய வீடு குடிபுகும் யோகம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படத்தக்க செய்திகள் வரும். செய்யும் வேலையில் உற்சாகம் பிறக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். திருமண முயற்சிகள் கைகூடும். நண்பர்களுடன் இணைந்து செய்யுங்கள். முயற்சிகள் வெற்றி தரும். திடீர் செலவுகள் வந்தாலும் அவற்றை சமாளிக்கும் பலம் உங்களிடம் உண்டு. உயர்கல்வி மற்றும் வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடைகள் நீங்கும். தொழிலில் உங்கள் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும். நிர்வாக திறமையால் லாபத்தை ஈட்டுவீர்கள். தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் இது. உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். தான தர்மங்கள் செய்வதிலும் ஆன்மீக பணிகளுக்காகவும் சுப செலவுகள் செய்வீர்கள். தனுசு ராசி நேயர்களே, மனதில் தெளிவான சிந்தனைகளும் திட்டமிடுதலும் அதிகமாக இருக்கும். வாக்கு வன்மை கூடும். உங்கள் பேச்சால் பல காரியங்களை சாதிப்பீர்கள். நெருங்கிய உறவினருடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். சிறு பயணங்கள் புத்துணர்ச்சி தரும். வீடு மற்றும் வாகன பராமரிப்பு செலவுகள் வரலாம். தாயாரின் உடல்நலத்தில் கவனம் தேவை. புதிய முதலீடுகளில் ஈடுபாடு கூடும். பிள்ளைகளின் கல்விக்காக சிறு தொகை செலவு செய்ய நேரிடும். உத்தியோகத்தில் வேலை கூடினாலும் அதற்கேற்ற ஊதியம் மற்றும் அங்கீகாரம் கிடைக்கும். சமூகத்தில் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு
புதிய தொடர்புகள் கிடைக்கும். அலைச்சல்களால் உடல் சோர்வு ஏற்படலாம். சரியான நேரத்திற்கு உணவு உண்டு நல்லது. பாக்கியஸ்தானம் வலுவாக இருப்பதால் பணவரப்பில் இருந்த தடைகள் அகலும். தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கௌரவம் நிலைநாட்டப்படும். நண்பர்களே, எதிர்பார்த்த லாபங்கள் கைக்கு வந்து சேரும். நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். தொலைதூர பயணங்களுக்காகவும் சுப விசேஷங்களுக்காகவும் முதலீடு செய்வீர்கள். மகர ராசி நேயர்களே, எந்த சூழ்நிலையிலும் சமாளிக்கும் மனப்பக்குவம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார நிலை சீராக இருக்கும். சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவீர்கள். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு புதிய முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது. நிலம் மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான தீர்ப்பு வரும். குலதெய்வ வழிபாடு மற்றும் நேர்த்தி கடன்களை செலுத்தி நிம்மதி அடைவீர்கள். வேலை செய்ய தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வேலை அமையும். அரசு வேலை அனுகூலம் உண்டு. கால்கை துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள். புதிய நபர்களின் உதவி கிடைக்கும். தேவையற்ற பயம் மற்றும் கவலைகளை தவிர்ப்பது நல்லது. நண்பர்களே, தியானம் மேற்கொள்வது மிக மிக நல்லது, சிறந்தது. தந்தை வழி உறவுகளால் அனுகூலமும் ஆன்மீக பயணங்களும் கைகூடும். தொழிலில் உங்கள் கை ஓங்கியிருக்கும். உங்கள் உழைப்பிற்கேற்ற உயர்வு நிச்சயம் உண்டு. லாபங்கள் பெருகும் மாதம் இது. எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். மறைமுக செலவுகள் வரலாம் என்பதால் சிக்கனத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. கும்பராசி நேயர்களே, புதிய கோணத்தில் சிந்தித்து செயல்படுவீர்கள். உங்கள் அறிவுத்திறன் வெளிப்படும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். சகோதர வழியில் ஆதாயம் உண்டு. வெளிவட்டாரத்தில் உங்கள் புகழ் ஓங்கும். அசையா சொத்துக்களால் லாபம் கிடைக்கும். வாகனம் வாங்கும் கனவு நினைவாகும். குழந்தைகளின் முன்னேற்றம் மனதிற்கு திருப்தி தரும். ஒரு புண்ணிய பலன் கைகூடும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் கடினமான வேலைகளையும் எளிதாக முடிப்பீர்கள். திருமண பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். புதிய நண்பர்கள் தொழிலுக்கு உதவுவார்கள். ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை காட்டுவது அவசியம். குறிப்பாக உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களே, தெய்வீக பணிகள் மற்றும் சமூக பணிகளில் ஈடுபாடுகள் கூடும். வேலையில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. அந்தஸ்து உயரும். பொருளாதார முன்னேற்றம் மற்றும் லாபங்கள் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். வெளிநாடு செல்லும் முயற்சி கைகூடும். சுபமுகங்கள் மூலம் சொத்துக்கள் சேரும். மீனராசி நேயர்களே, மனதில் உற்சாகமும் தெளிவும் பிறக்கும். முக்கிய முடிவுகளை இந்த மாதம் எடுப்பீர்கள். வருமானம் அதிகரிக்க தொடங்கும். பேச்சாற்றல் காரியங்களை சாதிக்கும் வல்லமை கிடைக்கும். கலை மற்றும் எழுத்துத்துறையினருக்கு பொற்காலமாக இந்த மாதம் அமையும். வீட்டில் சுபகாரியங்கள் களை கட்டும். உறவினர்களின் வருகை மகிழ்ச்சி தரும். பிள்ளைகளின் நற்செயல்களால் சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்கள் நிர்வாக திறமை பாராட்டுகள் குவியும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமாக உறவு நீடிக்கும். கூட்டுத் தொழிலில் லாபம் உண்டு. வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள், இதிலும் பொறுமையாக கடைபிடிக்கவும். தந்தை வழி சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும். தெய்வ பலம் துணை நிற்கும். சிறுதொழிலில் புதிய சித்திகளை கையாண்டு லாபத்தை பெறுவீர்கள். நிச்சயம் செய்த காரியங்களுக்கான வெற்றியை நிச்சயமாக கிடைக்கும். எண்ணி எண்ணங்கள் நிறைவேறும். சேமிப்பு உயரும். நண்பர்களே, சுப செலவுக்காக பணத்தை ஒதுக்குவீர்கள். நண்பர்களே, நான் கூறியவை அனைத்தும் இந்த மார்ச் மாதத்தில் 12 பாவங்களும் 12 வீடுகளும் அங்கே இருக்கும் கிரகங்களின் கோச்சார பலன்களை வைத்து சொல்லப்பட்ட பலன்கள். இவை அனைத்தும் இந்த மாதத்திற்கு ஒருங்கே அமையப்பெற்று எடுத்து சொல்லப்பட்டது. உங்கள் ஜாதகப்படி உங்கள் லக்னம் எதுவோ உங்கள் தசாபுத்தியை பொறுத்து சிறிது மாறுபடலாம். ஆதலால் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது ஜோதிடரின் ஆலோசனை கேட்டு எடுத்துக்கொள்வது நல்லது. இதுவரை எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. உங்கள் ஆதரவும் அன்பும் என்றும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு மனோதைரியமும் ஒரு புத்துணர்வும், பல புத்தகங்களை படித்து பல விஷயங்களை அடுத்தடுத்து வீடியோவாக போடுவதற்கு KB அஸ்ட்ராலஜி முறையில் பல வீடியோக்கள் போட உள்ளேன். அனைவரும் ஆதரவு தாருங்கள். எல்லோருக்கும் நன்றி.